Hi Kiran, you're connected now. உங்க hike review meeting இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். Before I start உங்க கேமராவை கொஞ்சம் ஆன் பண்ண முடியுமா? கேமரா ஆன் பண்ணாம மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாதா? கிரண், கேமரா ஆன் பண்ணு. ஹாய் ரக்ஷனா. கிரண், ஒரு ரிவ்யூ மீட்டிங்ல உங்களை எப்படி பிரசன்ட் பண்ணனும்ன்ற பேசிக்ஸ் கூட உங்களுக்கு தெரியாதா? நான் இப்பதான் எழுந்தேன் ரக்ஷனா. Thank you. சொல்லுங்க, இப்போ என்ன பண்ணணும்? உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எனக்கு வந்துச்சு. அதுல பார்த்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு கிரண். கிரண் என்ன பண்றீங்க? டீ ரக்ஷனா, மார்னிங் டீ. இத குடிச்சா தான் நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவேன். சரி, நீங்க குடிச்சு முடிங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். சரி, ஓகே. முடிச்சிட்டீங்களா? இப்போ ரெஸ்யூம் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். கிரண், உங்களுக்கே தெரியும் பாஸ்ட் 3 மந்த்ஸா நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்கீங்க. ஆனா உங்க சைடுல இருந்து வர எல்லா வொர்க்குமே டிலே ஆகியிருக்கு. ஒர்க் டிலே ஆயிருக்கு சரி, பட் நான் எந்த வேலையும் முடிக்காம லாக் ஆஃப் பண்ணதே இல்லைல்ல. கிரண், உங்களுக்கு கம்யூனிகேஷனே வரல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாவது ஒரு மெயில் அனுப்புறீங்க, ஃபைண்ட் த அட்டாச்மெண்ட் பிலோன்னு போடுறீங்க, ஆனா அட்டாச்மெண்ட்டை அட்டாச் பண்ணாமலே விட்டுடுறீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கிறது காமன் தானே? எனக்கே நிறைய வாட்டி அப்படிதான் மெயில் அனுப்புறீங்க. இதெல்லாம் பேசிக்ஸ் கிரண். கிரண், உங்க வீடியோ திருப்பி ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆன் பண்றீங்களா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, சொல்லுங்க. கிரண், உங்க பிஎஸ் ஷட் டவுன் பண்ணிட்டு இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்களா? நான் பிஎஸ்லாம் ஆடலையே. டேய், ஒரு நிமிஷம் இருடா. கிரண், உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணாம இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாதா? முடியாது. டர்ன் ஆன் த கேமரா. சாரி, ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். டேய் வெண்ண, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? ரக்ஷனா, ஹெச்ஆர் மாதிரி பேசுங்க. மயிரில் ஹெச்ஆர் ஒரு எம்ப்ளாயி மாதிரியா நடந்துக்கிற நீ? இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிவ்யூ மீட்டிங்னு சொன்னா நீ என்னடா சட்டை இல்லாம வந்து அட்டெண்ட் பண்ற? ஆனா சட்டை போட்டிருந்தேனே. வாயை மூடு, பேசாத. பாரு கிரண், இந்த ஆஃபீஸில் நம்ம லவ்வர்ஸ்னு யாருக்குமே தெரியாது. நான் அப்படிதான் மெயின்டைன் பண்ணி உனக்கு வேலை வாங்கி கொடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் நீ வேலையே பார்க்காம கேம்ஸ் ஆடிட்டு இருக்க. உன் பாதி வேலையை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னை கவர் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? இப்போ பாரு, உன் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை பாரு, கேவலமா இருக்கு. அப்ப நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும் தானே அர்த்தம்? கொன்னுடுவேன் உன்னை. உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பாஸ் ஒரு லூசுன்னு. அந்த ஆள் ஆஃபீஸ் குரூப்ல ஏதாவது ஒரு மொக்க மீம் அமிச்சா இந்த ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாரும் லாஃபிங் எமோஜி ரியாக்ட் பண்றாங்க. ஆனா நீ மட்டும் ஏன்டா அழுது ஃபீல் பண்ற மாதிரி சேட் எமோஜி அனுப்புற? ரக்ஷனா, அந்த மீம் சிரிப்பே வரல ரக்ஷனா. உங்களுக்கு மட்டும் என்ன சிரிப்பா வருது? சரி, அதை விடு. ஆஃபீஸ் குரூப்ல எதுக்குடா 18+ ரீல் அனுப்புற? ஏதோ போதையில தெரியாம அனுப்பிட்டேன். அதான் உடனே டெலீட் பண்ணிட்டேன்ல. கிரண், இங்க பாரு, உன்னை என்னால காப்பாத்தவே முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. 2 minutes. டேய் லூசு மாதிரி பண்ணாதடா. நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ இருடா. சிஇஓ இந்த மீட்டிங்கை ரெக்கார்டிங்ல கேட்டாரு. மொத்த ரெக்கார்டிங்கும் அனுப்புறேன். நீ செத்தடா காலி.